நாமத்தில் ஆண்டவருடைய ஸ்தானத்தில் நின்று ஆண்டவருடைய ஸ்தானாதிபதியாய் சொல்லுகிறேன், அவன் ஆண்டவரை தொழுது கொண்டிருக்கிறது வரைக்கும் he was the only one richest king. ஆனால் என்னைக்கு ஆண்டவரை தொழுது கொள்கிறதுக்கு பதிலாக தேவையில்லாத பலிபீடங்களை கட்டி தேவையில்லாததையெல்லாம் செய்ய ஆரம்பித்தானோ, அதன் பிறகு அவனிடத்தில் இருந்ததை எடுத்து போடக்கூடிய சூழ்நிலைக்கு வந்தது. இன்னைக்கு ஆண்டவர் சொல்ல சில நேரங்களில் விட்டுட்டே இருப்பார். சரி கோஹெட்னு விடுவார். ஒரு ஸ்டேஜுக்கு மேலே இவ்வளவுதான் இவனுக்கு டைம் கொடுத்து இவன் திருந்தலியன்னு ஆண்டவர் இழுக்கும்போது தான் சில விபரீதங்கள் வருகிறது. ஸோ இன்றைக்கி நீங்கள் கடைசி வரைக்கும் ஆண்டவரை தொழுதுகிட்டு ஆண்டவரிடத்தில் போய், ஆண்டவரே நீங்கள் தான் எனக்குன்னு சொன்னீங்கன்னா உங்களுடைய வியாபாரம், உங்களுடைய குடும்பம், உங்களுடைய பிஸ்னஸ் நிலைச்சி நிற்கும்னு ஆண்டவர் சொல்கிறார். நிலைத்து நிற்கிற கிருபையை கர்த்தர் உங்களுக்கு தருவார். எப்போவுமே கீழேருந்து மேலே போகலாமே தவிர மேலேருந்து கீழே வரக்கூடாது. அவனுடைய தகப்பனாகிய தாவீது கீழே இருந்து மேலே போய் உச்சியில் இருந்தான், புகழின் உச்சியிலே